ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். நம்ம டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காயை எப்படி ஒரு வருஷம் வரைக்கும் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நிறைய ஐடியாஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கும் செம்ம சூப்பரான ஐடியாஸ் சொல்லியிருக்கேன். வீடியோ முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அந்த மாதிரி தேங்காய் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா மாத கணக்கில் கூட நம்ம தேங்காய் கெட்டு போகாமல் நம்ம ரொம்ப சூப்பராக இதை வச்சு யூஸ் பண்ண முடியும். அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நார்மலாக இந்த ஐடியா ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம காய்கறிகள்லாம் வைப்போம் இல்லையா, அந்த பாக்ஸில் நம்ம தேங்காயை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நிமித்தி வச்சுருங்க. அதாவது அந்த தேங்காயோட குடுமி பகுதி இருக்கு இல்லையா, அதை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்து அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கும்போது, அதுவும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது, மாத கணக்கில் கூட நம்ம வைக்கிற தேங்காய் சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதே நீங்கள் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா, சேம் இதே ப்ராசஸ் தான். அப்படியே வெளியில் நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ, அதே இடத்துல இந்த மாதிரி தேங்காயை நிமித்தி வச்சுருங்க. அப்படியே படுக்க போடாமல் நிமித்தி வச்சிங்க அப்படின்னா, உங்களுக்குமே ரொம்ப நாள் ஆனாலுமே தேங்காய் கெட்டு போகாமல் நல்லாவே இருக்குங்க. கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய குவான்டிட்டில தேங்காய் வாங்கிட்டீங்க அப்படின்னா, கெட்டு போகாம நீங்க இந்த மாதிரி கூட நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அருவா இருந்தா தான் நம்ம தேங்காய் உடைக்க முடியும் அப்படின்லாம் கிடையாதுங்க. ஒரே ஒரு தோசை திருப்பி மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பரா நம்ம இன்னைக்கு தேங்காவ அழகா உடைக்க போறோம். எல்லார்கிட்டயுமே அருவாலாம் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா, கண்டிப்பா எல்லார் வீடுகள்லையுமே இந்த மாதிரி தோசை திருப்பி நம்ம வச்சிருப்போம் இல்லையா? இத தான் இன்னைக்கு யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பரா நம்ம தேங்காய் இன்னைக்கு அழகா உடைக்க போறோம். இப்போ இந்த தேங்காய் உடைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். கவர் இல்ல அப்படின்னா, சின்னதா ஏதாவது ஒரு துணிப்பை மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த தேங்காய அந்த கவருக்குள்ள போட்டு சுத்தி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு அந்த தோசை திருப்பியால் தேங்காயை இந்த மாதிரி சுற்றி சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 5, 6 தடவை நீங்கள் சுற்றி சுற்றி இந்த மாதிரி அடித்து விடும்போதே ரொம்ப சூப்பராக உங்களுக்கு தேங்காய் உடைஞ்சு வந்துடும். வீடியோ நான் எந்த இடத்துலையுமே கட் பண்ணல. ஸோ உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம அந்த கவரில் சுற்றி அடிக்கும்போது லைட்டாக அந்த கவர் டேமேஜ் ஆனதுனால தண்ணி ஃபுல்லாகவே வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் ஒரு பிளேட் வச்சுருக்கேன். வச்சுட்டு திரும்ப ஒரு 2, 3 தடவை இந்த மாதிரி நம்ம தட்டி தட்டி விடலாம். நான் ஆல்ரெடி இந்த தேங்காய் உடைக்கும் போது அந்த நார் இருக்கு இல்லையா, அதாவது பின்னாடி அந்த தேங்காயோட குடுமின்னு சொல்லுவோம்ல, அது எடுக்காமல் உடைச்சதுனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. மற்றபடிக்கு அதை எடுத்துகிட்டு உடைச்சோம் அப்படின்னா பட்டுன்னு நமக்கு உடனே உடஞ்சி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக தேங்காய் உடஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இனிமேல் தேங்காய் உடைக்கிறதுக்கு அருவா தேடாதீங்க. ஒரே ஒரு தோசை திருப்பி மட்டும் இருந்தாலே போதும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி தேங்காய் உடைச்சி எடுத்தோம் இல்லையா, இத நம்ம உடனே துருவணும் அப்படின்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி பீஸ் போடணும் அப்படின்னாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால இத எப்படி ஈஸியா நம்ம ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில கொஞ்சமா தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி கொதிக்கும்போது நம்ம எடுத்த அந்த தேங்காய உள்ள வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தேங்காய் நல்லாவே அந்த ஓடுல இருந்து அந்த தேங்காய் அழகாக பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்துடலாம். ஒரு சிலர் நினைப்பீங்க இந்த மாதிரி செய்யும்போது தேங்காய் வெந்து போயிடும், தேங்காயில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாதுங்க. அந்த டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அந்த தேங்காயோட டேஸ்ட்டில் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இருக்கவே இருக்காது. இப்போ இதை சுட சுட நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். சுத்தமாக சூடு இல்லாமல் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு அந்த தேங்காயோட ஓரங்களில் இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்து விட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கத்தி வைக்கிறதுக்கு முன்னாடியே அழகாக அந்த ஓட்டில் இருந்து தேங்காய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ லைட்டா ஒரு சப்போர்ட்டுக்காக கத்திய உள்ள குடுத்து, இப்படி லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி விட்டீங்க அப்படின்னா, அழகா அந்த ஓடுல இருந்து தேங்காய் உங்களுக்கு தனியா கலண்டு வந்துரும். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வேலையும் ரொம்ப ரொம்ப சுலபமா முடிஞ்சிரும். ரொம்ப நேரம் உங்களுக்கு டைம் எடுக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எவ்வளோ அழகா அந்த ஓடுல இருந்து தேங்காய் தனியா கலண்டு வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ நம்ம இத பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். சின்ன சின்ன பீஸஸா நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணின பீஸ நீங்க ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே மாசக்கணக்கில் உங்களுக்கு அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சவுண்டு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கேட்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அது தேங்காய் உடையும் போதே அந்த சவுண்டு வரும். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக நம்ம உடைச்சி எடுத்துக்கலாம். இல்லைனா கத்தி வச்சு நம்ம நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் குடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, இந்த தேங்காய வந்து சின்ன சின்ன பீசஸா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா? இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கோங்க. எப்பவுமே நம்ம வந்து தேங்காய் துருவுறோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப டைம் அதிகமா எடுக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸா வந்து கட் பண்ணினதுக்கப்புறமா, கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நீங்க வந்து அத ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, 6 மாசம் ஆனாலும் உங்களுக்கு வந்து தேங்காய் கெட்டு போகாதுங்க. இத வந்து நம்ம நல்ல நைஸான பேஸ்ட்டா அரைக்காம, ஒரு 2, 3 தடவ நீங்க வந்து பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியா உங்களுக்கு வந்து பூ போல கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணின தேங்காய ஒரு பாக்ஸ்ல போட்டு நம்ம வந்து ஃப்ரீசர்ல வந்து வச்சுட்டோம் அப்படின்னா, 6 மாசம் ஆனாலுமே நீங்க வந்து கெட்டு போகாம வச்சு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். தேங்காய பொறுத்தவரைக்கும் எப்பவுமே நம்ம வந்து சமைக்கிற டைம்ல தேங்காய் உடைச்சு துருவணும் அப்படின்னா, நமக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, வேலைக்கு போற லேடீஸா இருந்தா இனிமே டைம் வந்து சொல்லவே வேண்டாம். அவங்களுக்கு டைமே இருக்காது. தேங்காய் வந்து சேர்க்கிறதே வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க சில டைம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள அவாய்ட் பண்றதுக்காக, இந்த மாதிரி முன்னாடியே ஒரு சில ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, வாரம் முழுக்க நீங்க வந்து டென்ஷன் இல்லாம வந்து சமைக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கப்ல வந்து போட்டு நான் வந்து ஃப்ரீசர்ல வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இப்போ இன்னொரு பாதி தேங்காய் இருந்தது இல்லையா? ஸோ இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பின்னாடி இருக்கிற ஸ்கின்ன வந்து ஃபுல்லா நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டியா அந்த மாதிரி ஒரு பீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, அந்த ப்ரவுன் கலர் ஸ்கின்ன வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். வேணும் அப்படின்னா நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா ஒயிட்டாவே இருக்கணும். இந்த இந்த ப்ரவுன் கலர் தோல் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்க பீலர் யூஸ் பண்ணி இத வந்து தனியா எடுத்துக்கலாம். நம்ம வந்து கடைகள்லலாம் நமக்கு வந்து அந்த ரோஸ்டடு தேங்காய் வந்து தனியா கிடைக்கும் இல்லையா? அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து ரெடி பண்ண போறோம். அது நம்ம வந்து கடைகள்ல வாங்கி யூஸ் பண்றத விட, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா வீட்ல நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னுமே நல்லா டேஸ்டியா இருக்கும். ரொம்ப நாளுக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 இயர் கூட வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து தோல்லாம் சீவி எடுத்துட்டோம் இல்லையா? அத சின்ன சின்ன பீஸஸா அந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ணி எடுத்த அந்த பீஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி கப்ல வந்து சேர்த்துக்கிட்டு, நம்ம முன்னாடி வந்து தேங்காய் பல்ஸ் மோட்ல வந்து போட்டு எடுத்தோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து போட்டு நைஸா உதிரி உதிரியா நீங்க வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ரொம்ப நைஸா மாவு மாதிரி நம்ம எப்பவுமே தேங்காய் பேஸ்ட் அரைப்போம்ல, அந்த மாதிரி அரைச்சிடக்கூடாது. ஒரு 2, 3 தடவ ரிவர்ஸ் மோட்ல வந்து போட்டு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா இந்த மாரி கிடைக்கும். இந்த தேங்காய் நம்ம இப்படி தான் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுக்கணும். இதில வந்து நம்ம அந்த ப்ரவுன் கலர் ஸ்கின் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா, அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ, அதனால இஷ்டம் இருக்கிறவங்க இந்த மாரி பண்ணிக்கோங்க. இல்லன்னா நீங்க அந்த மாரி கூட பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடியா எடுத்து வச்சிருக்கிற தேங்காய வந்து உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வ வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, இப்படி நல்லா வறுத்து விட்டுட்டே இருங்க. தேங்காய வந்து லைட்டா வறுக்கும்போது, அந்த தேங்காய்ல இருக்கிற அந்த பால் எல்லாமே நல்லா உங்களுக்கு வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அந்த ஈரம், அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாம் போயிட்டு, உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிட்டு, நல்லா உதிரி உதிரியா உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். அந்த டைம்ல நம்ம வந்து ஆஃப் பண்ணி இத வந்து தனியா எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கை விடாம கிண்டிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் கூட நீங்க வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு கிண்டுறத விட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும். தேங்காய் வந்து வறுக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா கமகமன்னு வாசம் வந்துட்டுருக்குங்க. பாருங்க கலர் சூப்பரா சேஞ்ச் ஆகி வருது. இது ஒரு தடவ நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நெறைய ஸ்வீட் ரெசிபீஸ்க்கெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். புட்டெல்லாம் நீங்க வந்து செய்றீங்க அப்படின்னா, மேல தூவிட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்குங்க. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டேன். கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கு. நல்லா இத வந்து ஃபேன் காத்துல ஆறுனதுக்கப்புறம், இத வந்து ஒரு நல்ல ஏர் டைட்டான பாக்ஸ்ல வந்து போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுலாம். இத வந்து நீங்க வெளியில கூட வந்து வைக்கலாங்க. உங்களுக்கு கெட்டே போகாது. 4 மாசம், 5 மாசம் வரைக்கும் கூட வெளியில வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. இதே ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்க அப்படின்னா, 1 இயர் வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. நல்லாருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா ஆறி வந்துருச்சு. நான் இப்போ உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க. தேங்காய் வந்து நல்ல மொறுமொறுன்னு இருக்கிறதுனால, கையில இந்த மாரி வச்சு கசக்கும்போது நல்ல பொடியாயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில நீங்க வந்து வைக்கும்போது கிட்டத்தட்ட 1 இயர் வரைக்கும் கூட நீங்க வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜார் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, நீங்க அதில வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். எப்பவுமே தேவைப்படுற டைம்ல நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே அல்டிமேட்டா இருக்குங்க. இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாங்க. தேங்காய் வந்து நம்ம அரைச்சு பால் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த பால் நல்லா திக்கா வரணும், நல்லா டேஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்து நல்லா ஊற வச்சு, அந்த அரிசிய வந்து தேங்காய் பால் நம்ம
வந்து அரைக்கும்போது அத வந்து சேர்த்துக்கோங்க தேங்காயோட. இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து வெதுவெதுப்பான சுடுதண்ணி இருக்கு இல்லையா? அது வந்து சேர்த்து நீங்க வந்து தேங்காய் அரைச்சீங்க அப்படின்னா, நல்ல திக்கான பால் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடியாப்பத்துக்கு வந்து பால் ஊத்தி சாப்பிடுறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குங்க. இந்த மாதிரி வந்து பால் எடுத்துட்டு நீங்க வந்து குழம்புல சேர்த்தீங்க அப்படின்னா, உங்களோட குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப திக்னஸ் குடுக்கும். இப்ப அந்த அரைச்ச தேங்காய் பால நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம டென்ஷனே இல்லாம வந்து சமைக்கலாம். இப்போ வந்து தேங்காய் அரைச்சு பால் எடுத்துட்டோம் இல்லையா? இந்த சக்க இருக்கு பாருங்க, இத கூட நம்ம வந்து தூக்கி போட தேவையில்ல. இதில கூட சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ பாருங்க நம்ம வந்து வடிச்சு எடுத்த அந்த பால் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு திக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து இந்த ஸ்பூன்ல எடுத்து விடும்போதே, ஒரு திக்கான லேயர் வந்து அந்த ஸ்பூன்ல படுறது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இப்ப பாருங்க, நான் அந்த மாதிரி ஒரு விரல் வந்து வச்சு இந்த மாரி பண்ணி காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ பால் வந்து நல்லா திக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இத வந்து யூஸ்ஃபுல்லா இன்னொரு விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி அச்செல்லாம் வந்து வச்சிருப்போம் இல்லையா? இப்போ ஐஸ் கியூப் போடுறதுக்காக ட்ரே வந்து வச்சிருப்போம். இல்லைன்னா சாக்லேட் மோல்டு வந்து வச்சிருப்போம்ல. அதில வந்து நம்ம அரைச்சு எடுத்த பால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட ஃப்ரீசர்ல இத வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்துலலாம் இது உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடும். இத வந்து நம்ம அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பால் கஞ்சி வைக்கிறீங்க, இல்ல குழம்பு வைக்கிறீங்க, அந்த மாதிரி டைம்லலாம் டக்கு டக்குன்னு நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ஃப்ரீசர்ல வந்து வச்சிருக்கேன். கொஞ்ச நேரத்துல இது வந்து செட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாங்க. பாருங்க கொஞ்ச நேரத்துல எனக்கு சூப்பரா செட் ஆயி வந்திருக்கு. இப்ப இத வந்து நம்ம எடுத்துறலாம் ஒண்ணொண்ணா. இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க சமைக்கும்போது தேங்காய் திருவி அத அரைச்சு பால் எடுக்கணும் அப்படின்னு டைம் வந்து நமக்கு ரொம்ப அதிகமா எடுக்கும்ல. இந்த மாதிரியான வேலைகள கூட ரொம்பவே ஈஸியா நம்ம வந்து முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க எவ்ளோ சூப்பரா அந்த பால் கியூப் வந்து அழகா வந்து ரெடி ஆயிடுச்சுல்ல. இத வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல நம்ம தனியா எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ ட்ரே இருக்கோ, அவ்வளோ ட்ரேலயுமே நீங்க வந்து பால் எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களோட சமையல் வேலைகள வந்து முடிக்கிறதுக்கு. இத வந்து நம்ம ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கூட நீங்க வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நாள்லாம் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ண விட மாட்டோம்ல. அடிக்கடி வந்து சமையலுக்கு நம்ம வந்து எடுத்து போட்டு காலி பண்ணிருவோம். ஸோ இத வந்து நான் பாக்ஸ்ல போட்டு இத ஃப்ரீசர்ல நான் அப்படியே எடுத்து வைக்கிறேன். இப்போ வந்து வேலைக்கு போற லேடீஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவசரமா வந்து சாப்பாடு செய்யணும். ரொம்ப லேட் நைட்டா வீட்டுக்கு வரீங்க. ஒரு கஞ்சி ரெசிபி ரெடி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த தேங்காய் பால் கியூப் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா? ஒரு 4, 5 கியூப் வந்து அதில எடுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியா நம்ம வந்து பால் கஞ்சி கூட அழகா ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம இத நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட டைம வந்து ரொம்பவே சேவ் பண்ணி குடுக்கக்கூடிய முக்கியமான கிச்சன் டிப்ஸ் அப்டின்னே சொல்லலாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கஞ்சியும் வந்து செம்ம சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தேங்காய் அந்த மேல அந்த சக்க மட்டும் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? இப்போ டெய்லி நம்ம வந்து தேங்காய் யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த தேங்காயில அந்த வர்ற சக்க எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. வெயில் இருந்தது அப்படின்னா, நல்லா வெயில்ல போட்டு காய வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெயில் இல்ல அப்படிங்கிறதுனால, அதாவது வெளியில போட்டு காய வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால, நான் வந்து ஓவன்ல இத வந்து வச்சு காய வச்சு எடுத்துக்க போறேன். இந்த டிப்ஸ வந்து நீங்க எங்கேயுமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. கேள்விப்பட்டும் இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஓவன்ல வச்சு நம்ம இத வந்து ஹீட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்தில இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து ட்ரை ஆகி வந்துரும். இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் கோலப்பொடியெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த கோல பவுடர் மட்டும் நம்ம அந்த தேங்கால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மிக்ஸ் பண்ணி நெறைய கலர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஃபெஸ்டிவல் டைம்லலாம் உங்க வாசல்ல விதவிதமான கோலங்கள் போட்டீங்க அப்படின்னா, அழகழகா உங்களுக்கு வந்து கலர் குடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. இப்ப பாருங்க, நல்லா இது வந்து ட்ரை ஆகி வந்திருக்கு. இத வந்து நம்ம கலர் பொடி வந்து இதில சேர்க்கணும். என்கிட்ட வந்து கலர் பொடி இல்ல அப்படிங்கிறதுனால, நான் வந்து வீட்ல இருக்கிற ஒரு சில மசாலா பொருட்கள் தான் நான் இன்னைக்கு வந்து சேர்த்து இதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். நான் வீடியோக்காக காமிக்கணும் அப்படிங்கிறதுனால, இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். உங்ககிட்ட கோலப்பொடி இருந்ததுன்னா, அதாவது கலர் பவுடர் இருந்ததுன்னா, இந்த தேங்காய் கூட சேர்த்து மிக்ஸியில போட்டு சுத்தி எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மஞ்சத்தூள் இருக்குல்ல, ஸோ மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டு தேங்காய்ல அந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துட்டேன்.
எடுத்திருக்கேன். ஒரு 2, 3 தடவ பல்ஸ் மோட்ல போட்டிங்க அப்படின்னா, சூப்பரா கலர் வந்து மிக்ஸ் ஆகி அழகா கிடச்சிருங்க. ஸோ இது வந்து மஞ்சள் கலர் வந்து சேர்த்ததுனால, நல்ல மஞ்சள்னு இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கேசரி பவுடர் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கேசரி பவுடர் இல்ல. ஸோ தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் காமெடியா இருந்தாலுமே, இது வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மிளகாத்தூள் வந்து போட்டு இந்த மாதிரி பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அதோட கலரும் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். இப்போ 3 கலரா இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்கேன். எனக்கு கோலம் போடயே வந்து வராது. சும்மா இந்த மாதிரி வந்து போட்டு வச்சிருக்கேன் வீடியோக்காக. இப்போ நம்ம இத வந்து ரெடி பண்ணி எடுத்த பொடிய வந்து வச்சு கலர் பண்ணிக்கலாங்க. இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன் அப்டின்னா, நம்ம வந்து இத தூக்கி போடுற தேங்காய் சக்கைய வந்து யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். மறக்காம நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியா எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்காய் வந்து நம்ம வெளியில வந்து வச்சு ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் வந்து ஒன்ஸ் நம்ம வந்து உடைச்சிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஃப்ரிட்ஜில வெளியில வைக்கிறோம் அப்படின்னா, சீக்கிரமா நம்ம அத வந்து யூஸ் பண்ணிடுவோம் இல்லையா? தேங்காய் வந்து உடைச்சதுமே முதல்ல வந்து அந்த 3 கண்ணு இருக்கும்ல பின்பக்கம், அந்த பாதிய தான் நம்ம வந்து முதல்ல யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, அதுதான் நமக்கு வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போக ஆரம்பிக்கிறது. ஸோ அத வந்து முதல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஐடியா பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய வந்து ஈரம் இல்லாத மாரி தொடச்சிக்கோங்க. அதாவது தண்ணி இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. கையிலயும் வந்து தண்ணி இல்லாத மாதிரி ட்ரையா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இப்ப இதில வந்து கொஞ்சமா உப்பு தூள் இருக்கு இல்லையா? அத வந்து தூவி விட்டுறலாம். அந்த தேங்காய்ல வந்து கலர் மாறாம இருக்கிறதுக்காகவும், சீக்கிரத்தில கெட்டு போகாம இருக்கிறதுக்காகவும் நம்ம இன்னைக்கு உப்புத்தூள் வந்து சேர்த்துருக்கோம். எப்பவுமே தேங்காய் உடைச்சிட்டு நம்ம ஒரு பாதி யூஸ் பண்ணிட்டு, ஒரு பாதிய ஃப்ரிட்ஜில வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு 2 நாள் கழிச்சு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னாலுமே, ஒரு மாரி மஞ்ச கலர்லயோ இல்லன்னா ஒரு பிங்க் கலர்ல ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு உப்பு வந்து தூவியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க வெளியிலயும் அந்த மாரி வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 வீக் வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து கெட்டு போகாம இருக்கும். அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் வந்து பீஸ் போடுறதுக்காக அந்த தேங்காயவே வந்து சில்லு சில்லா வந்து உடைச்சிருவாங்க. அந்த பீஸா வந்து உடைச்சிட்டு, அதிலருந்து தேங்காய் வந்து கட் பண்ணி எடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் நல்லா ஷார்ப்பா இருக்கிற மாதிரி ஒரு கத்தி வந்து எடுத்துக்கோங்க. தேங்காய ஒரு கையில வந்து பிடிச்சுக்கிட்டு, இந்த மாதிரி சைடு வாக்குல வச்சு இப்படி கீறி கீறி வந்து எடுத்தீங்க அப்படின்னா, அழகா உங்களுக்கு வந்து பீஸ் போட வந்துரும். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தேங்காய துண்டு துண்டா உடைச்சு, அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கத்தி வந்து நல்லா ஷார்ப்பா எடுத்துக்கோங்க. ஒரு பக்கமா வந்து பிடிச்சுக்கிட்டு இப்படி போட்டீங்க அப்படின்னா, அழகா உங்களுக்கு வந்து பீஸா இது வந்து கழண்டு வந்துரும் தனியா. இந்த மாதிரி கூட நீங்க வந்து அழகா பீஸ் போட்டுக்கலாங்க. இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். பீஸ் போட்ட தேங்காய எப்படி ரொம்ப நாளுக்கு ஒரு 1 வீக் வரைக்கும் கூட நம்ம வந்து வெளியில வந்து வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா வந்து எடுத்திருக்கேன். அதோட மூடியில வந்து ஒரு கத்திய ஹீட் பண்ணினதுக்கப்புறமா சின்னதா அந்த மாதிரி வந்து ஓட்டைகள் வந்து நெறைய போட்டு விடுங்க. இந்த ஏர் போய் வரதுக்காக தான் நம்ம இத வந்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா தேங்கா, அத வந்து இந்த மாதிரி டப்பாக்குள்ள வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு தடவ நான் வந்து நல்லா அலசி எடுத்துட்டு வந்துடுறேன். அலசினதுக்கப்புறமா இதில வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த மூடிய போட்டு மூடி, இத அப்படியே நீங்க உங்களோட கவுண்டர் டாப் ஓரமாவே வந்து வச்சுக்கலாம். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவ இந்த தேங்காயில இருக்கிற தண்ணிய மட்டும் நீங்க மாத்தி விடுங்க. உங்களுக்கு இந்த தண்ணி மாத்துறதுக்கும், அதே மாதிரி ஏர் போயிட்டு வரதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான், இந்த மாதிரி அந்த மூடியில நெறைய ஓட்டைகள் நான் வந்து போட்டு விட்டுருக்கேன். இப்போ தண்ணி வந்து நீங்க வடிகட்டணும் அப்படின்னாலுமே, அந்த ஓட்டை வழியா அப்படி சரிச்சீங்கன்னா, ரொம்ப அழகா தண்ணீக வந்து உங்களுக்கு அழகா வெளியில வந்துரும். அதுக்கப்புறம் இதில வந்து நீங்க ஓப்பன் பண்ணி தண்ணி வந்து போட்டு திரும்ப வந்து அப்படியே வந்து வச்சிடலாம். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவ தண்ணி வந்து மாத்திட்டே இருங்க. தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். கெட்டு போகாமயும் இருக்கும். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஒரு ஓரமா நான் அந்த மாதிரி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம, நம்ம வந்து தேங்காய் வறுத்து எடுத்தோம் இல்லையா? அதுவுமே வந்து நான் தனியா வச்சிருக்கேன். இத நீங்க வெளியிலயும் வச்சுக்கலாம். இல்ல ஃப்ரிட்ஜில கூட வந்து வச்சுக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இப்போ இந்த தேங்காயோட அந்த நார் இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம தூக்கி போடாம ஒரு 2 விதமான டிப்ஸ் இதில வந்து சொல்லியிருக்கேன். இத வந்து ஃபர்ஸ்ட்டு தனித்தனியா இப்படி வந்து பிரிச்சு எடுத்துக்கோங்க. அது ஒரு மாதிரி திக்கா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி இல்லாம நல்லா தனித்தனியா இப்படி நார் நாரா வர்ற மாதிரி பிரிச்சு வந்து எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதிலருந்து கீழ கொட்டுது பாருங்க நெறைய டஸ்ட்டு. இந்த தேங்காயோட அந்த வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே வந்து இன்னொரு டிப்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இத வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா, நல்லா தண்ணீல அலசிட்டு, அதுக்கப்புறம் காய வச்சு கூட நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இப்ப இது வந்து தனியா இருக்கட்டும். ஒரு கத்திரிக்கோல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம இத வந்து நல்ல ஷேப்ல வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பின்னாடி, முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஷேப்பா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சின்னதா ஒரு குச்சி வந்து எடுத்திருக்கேன். இப்ப அடியில கட் பண்ணினதுக்கப்புறம் மேல் பகுதி, அதாவது மொன பகுதியிலயும் கட் பண்ணிட்டு, ஒரு குட்டியா இந்த மாரி ஒரு குச்சி எடுத்திருக்கேன். அந்த குச்சிய வந்து நடுவுல விட்டுட்டு, ஒரு ரப்பர் பேண்டு இல்லன்னா அந்த மாதிரி நீங்க ஹேருக்கு வந்து போடுற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பேண்ட் இருந்துச்சு அப்டின்னாலுமே, போட்டு நல்லா இறுக்கமா டைட் பண்ணி சுத்திருங்க. அது வந்து கழண்டு வராம இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக ஒரு 3, 4 சுத்து கூட நான் வந்து போட்டு விட்டுருக்கேன். அவ்வளோதான். இது ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம டெய்லியும் வந்து தோசை ஊத்தும்போது, அந்த தோசை கல்லுக்கு வந்து தேய்க்கிறதுக்காகவே வெங்காயம் வந்து கட் பண்ணி தேய்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம நீங்க இப்படி ஒரு பிரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப மாசம் வரைக்கும் கூட நீங்க இதுவே ஒரே ஒரு பிரஷ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நெனைக்கிறேன். இப்போ கொஞ்சமா வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு, தோசை தவால நான் இப்படி வந்து அப்ளை பண்ணி விடுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேருக்கு இந்த ஐடியா தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத நெறைய பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஐடியாவும் பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. இப்போ நம்ம இத வந்து யூஸ் பண்ணினதுக்கப்புறம், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டு கூட நம்ம இத வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது பூச்சிகள் எதுவும் வந்து அது மேல ஏறாம இருக்கிறதுக்காக இப்படி டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நமக்கு தேவைப்படுற நேரத்தில இத வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. இப்போ இந்த வேஸ்ட்டா நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? இத வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடுகள்ல வந்து செடியெல்லாம் வச்சிருக்கீங்க. முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, மணி பிளான்ட்டுக்கெல்லாம் இது செம சூப்பரான ஒரு உரம் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே தேங்காய் நார் கிடச்சிது அப்படின்னா, அத வந்து இந்த மாதிரி மணி பிளான்ட்லலாம் போட்டு பாருங்க. நல்ல ஒரு குரோத் இருக்கும் உங்களுக்கு. நான் எப்பவுமே வந்து தேங்காய் நார்லாம் வந்து இந்த மாதிரி சேர்ந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி மணி பிளான்ட்ல இந்த மாதிரி போட்டு விட்டுருவேன். அது மட்டும் இல்லாம செடி இருக்கிற தொட்டிகள்லயும் ஃபுல்லா வந்து போட்டுருவேன். கண்டிப்பா இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் வந்து வாட்ச் பண்றீங்க. ஆனா சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமயே வந்து பார்க்குறீங்க. சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி, ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்மளோட அப்டேட் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா பிளேலிஸ்ட்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ரீசென்ட் டைமில் போஸ்ட் பண்ண வீடியோஸோட தம்ப்நெயிலும் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.